வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு சிறையில் இருந்து கடுமையான கோபத்துடன் பார்த்தீங்கன்னா வெளியேறிய செந்தில் பாலாஜி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பின் உச்சியில இருக்கிறார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியை இனிமேல் பார்த்தீங்கன்னா யாரும் சமாதானப்படுத்த முடியாது. அவ்வளவு எளிதில பெருசா யாருமே செந்தில் பாலாஜிய சமாதானப்படுத்தி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில என்னதான்டா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா பார்த்தீங்கன்னா சிறையில யாருமே சந்திக்கல. கருத்துக்கள் பரிமாற்றம் பண்ணல. வெளியே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஒரு உறவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா பெருசா திமுகவினர் ரொம்ப ஓவரா ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவின் மீது பெரும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல்ல பார்த்தீங்கன்னா இருப்பதா தகவல்கள் அப்படின்றது ஒரு புறம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, உண்மையில சிறையில கடுமையான உக்கிரமான கோபத்தோடு செந்தில் பாலாஜி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம், இருப்பதாகவே தகவல்கள் வெளியாயிருக்கு. அதுவும் குறிப்பா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்தின் மீது அவர் ரொம்ப ரொம்ப அதிபயங்கரமான கோபத்தோடு பார்த்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் குறிப்பா நான் நினைத்தேன் என்றால் இந்த ஆட்சியை என்றோ எப்படியோ ஏதோ செய்திருக்க முடியும். ஆனா நான் அந்த தப்பு பண்ணல. மற்றவர்கள் போல நான் சுயமாக மற்ற வட மாநிலங்கள்ல வடக்குல இருக்கக்கூடியது மாதிரி இங்க நான் பண்ணி இருந்தேன் அப்படின்னா இங்க நடக்கிறதே வேறு மாதிரியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி கொஞ்சம் வார்னிங் செய்ய, திமுகவினரோ என்ன சொல்லிவிட்டாங்க, பொறுப்பா பொறுப்பா ஒன்றும் ஆகாது, பார்த்து கொள்ளலாம், நாங்கள் இருக்கிறோம், கட்சிக்காரர்களா இருக்கக்கூடிய நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வருடம் முடிந்து ஒரு 2 மாதங்கள் கழித்து நிச்சயமா உன்னை எப்படியாவது கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான விஷயங்கள் பேசி சமாதானம்லாம் இங்கே எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லாமல் ஸ்லீப்பர் ஷாட் அடித்தது போல பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டாரா நம்முடைய அண்ணன் திரு செந்தில் பாலாஜி. இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுக கொஞ்சம் அதிர்ச்சியிலே இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ அதனால அதையுமே நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. யாருக்கு எப்பேற்பட்ட ஆதரவான அறிவிப்புகள் வரப்போகிறது, வருவதற்கு வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஏன்னா திமுகவும் ஒரு பார்ட்டி தானே, ஒரு ஸ்டேட் பார்ட்டி தானே. அந்த ஸ்டேட் பார்ட்டி என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தங்களை ப்ரியாரிட்டி பண்ணிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெட்டிக்காரர்களா இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. சிறையில கடுமையான கோபத்தோடு இருப்பதை பற்றி நீங்க